அனைவருக்கும் வணக்கம். ஈழத்தமிழர்களை தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி திரைப்படங்கள் எடுத்த வண்ணமே தான் இருக்கிறார்கள் இந்த பிறமொழி தயாரிப்பாளர்கள். பிறமொழியாளர்கள் தான் இந்த வேலையை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் அவங்களுக்கு கோபமோ அப்படிங்கிறது நமக்கு புரியல. கோபமா இல்ல வைத்தறிச்சலான்னு தெரியல. ஏன் அப்படின்னா, உலகமே வியக்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் தலைவன் அங்க உருவாயிருக்கான். அங்க அவர்கள் நடத்திய போராட்டம், ஆயுத வழி போராட்டம் என்பது பல சாகசங்களை புரிந்து உலகமே வியக்கும் அளவுக்கு பல முறியடி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வரலாற்றை, பல சிறப்புமிக்க பெருமைகளையும் வரலாற்றை பதிவு பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை சிதைக்கிறதுக்காக அதை எப்படியாவது மடைமாற்றி இவர்கள் தப்பானவர்கள், கேவலமானவர்கள், ஈழத்தமிழ் பெண்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி எதையாவது எடுத்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. த ஃபேமிலி மேன், ஜாட்டுன்னு ஒரு திரைப்படம், இப்ப கிங்டம். இந்த கிங்டம் இன்னைக்கு திரையிடப்பட்ட பல்வேறு திரையரங்குகளை முற்றுகையிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் காட்சிகளை நிறுத்தியிருக்காங்க. நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. ஈழத்தமிழ் மக்களை இழிவுபடுத்தும் வகையில் வெளிவரக்கூடிய இந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாது, அதே மாதிரி வெளியிட்டீங்கன்னா நாங்க முற்றுகையிடுவோம்னு சொன்னாரு. அண்ணன் சீமான் அவர்களின் அறிக்கைக்கு யாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்கல. முதல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியின் தலைவர் ஒரு அறிக்கை விடுறாருன்னா ஆளும் தரப்பினர், முதலமைச்சரே ரியாக்ட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு யாரும் பண்றது இல்லை. நேற்றைய தினமே நம்ம ஒரு காணொலி வெளியிட்டோம். அதுல அறிக்கைக்கான விளக்கத்தை நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு அறிக்கை வெளியிட்டா ஆளும் கட்சி ரியாக்ட் பண்ணணும், அவங்க அதுக்கு பதில் கொடுக்கணும், அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றணும். அந்த அறிக்கைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க கடந்த காலங்கள்ல, இன்னைக்கு அது எதுவுமே இல்லை. ஒரு அறிக்கை தலைவர் வெளியிட்டாருன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கட்சியின் தலைவர் அறிக்கை வெளியிட்டாரு, கட்சியின் தொண்டர்கள் ரியாக்ட் பண்ணிட்டாங்க, திரையரங்க முற்றுகையிட்டாங்க, காலையில காட்சிகளை தடுத்து நிறுத்திட்டாங்க. பல்வேறு இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களை கைது பண்ணி வழக்கம் போல திருமண மண்டபத்துல அடைச்சிருக்காங்க. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க ரியாக்ட் பண்ணல, ஆளும் தரப்பினர் ஒரு அறிக்கைக்கு ரியாக்ட் பண்ணல, திரையரங்கு ஓனர்கள். நீங்க என்ன நாம் தமிழர் கட்சிக்காரன் என்ன பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வெளியிடுறீங்களா? நீங்களும் தமிழர் தான், உங்களுக்கும் சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அவர்களை இழிவுபடுத்திய இந்த பிறமொழியாளர்கள், பிறமொழியை சேர்ந்த இயக்குநர்கள் நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களையும் இழிவுபடுத்துவான். நேரடியாக இழிவுபடுத்த முடியலன்னா மறைமுகமா இழிவுபடுத்துவான். பெருமைக்குரிய மக்கள் நம்ம வரலாற்றை வச்சிருக்கோம். அந்த வரலாற்றை சிதைக்கணும், மறைக்கணும், அவங்க தப்பானவங்கன்னு காட்டணுங்கிற ஒரு கேவலமான மனநிலையில, ஒரு வக்கிர புத்தியில, ஒரு பொறாமையில, வைத்தறிச்சல்ல நம்ம இனத்தின் பெருமையை மறைக்கிறதுக்கு நம்ம மக்களை இழிவுபடுத்தி எடுக்கிறான். அந்த படத்தெல்லாம் நீங்க உங்களுடைய சுயலாபத்துக்காக இங்க வாங்கி ஓட்டுவீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட செயல்னு பார்த்துக்கோங்க. இந்த கேரளா ஸ்டோரி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வந்தது, எல்லாருக்கும் அது பெரிய அளவுக்கு பேசும் பொருளா மாறுது. இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அந்த படம் வருதுன்னு அந்த படத்தையும் வாங்கி 4 தியேட்டருக்காரன் போட்டதான் செஞ்சான். அப்புறம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் போராடி அதை 3 நாள் கூட ஓட உள்ள தடுத்து நிறுத்தியாச்சு. ஜாட்டுங்கிற திரைப்படத்துல ஒரு குறிப்பிட்ட காட்சியில மட்டும்தான் ஈழத்தமிழர்களை தப்பா காட்டியிருந்தாங்க. அதுல அந்த காட்சியை மட்டும் நீக்கியாச்சு. ஆனா இந்த கிங்டம்ங்கிற திரைப்படம் திட்டமிட்டு நம்ம தலைவரையும் நம்ம ஈழ மக்களையும் இழிவுபடுத்தணும், தப்பா காட்டணுங்கிற ஒரு வரலாற்று திரிபா காட்டணுங்கிற ஒரு நோக்கத்திலேருந்து படமே எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யாரு ஃபண்டு கொடுக்குறா, எதுக்கு இந்த படம் எடுக்கிறீங்க? நீங்க எவ்வளவோ நல்ல படம் எடுக்கலாம், பெரிய ஆக்டரை வச்சு எடுக்கிறீங்க, எவ்வளவோ நல்ல படம் எடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம இங்க நம்மளை சொரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்ன பண்றது? ஜாட்டுக்கு போராடியாச்சு, ஃபேமிலி மேன் படம் அந்த சீரீஸ் வந்தப்ப போராடியாச்சு, கிங்டம்க்கும் போராடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பைத்தியக்காரங்க நினைச்சுப்பானுங்க. அதனாலதான் இன்னைக்கு ஏறி அந்த திரையரங்குல கிழிச்சாங்க. பதாகைய பிளக்ஸ் வச்சிருந்தாங்க கிங்டம் படத்துக்கு திரையரங்குல. அதை ஏறி கிழிச்சதுங்கிறது உண்மையாவே சொல்றேன், அராஜக போக்கு, தப்பு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனா நம்ம பண்ணிதான் ஆக வேண்டிய ஒரு சூழல்ல தான் இருக்கோம். அடிக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம அமைதி வழியில அறிக்கை வெளியிட்டு உட்காந்துக்கிட்டு போராடிட்டு இருக்கிறத மதிக்க மாட்டேங்கிறானுங்க. திரையரங்கு ஓனருக்கு துளி கூட பயம் இல்லை. அப்ப அவங்க போட்டு ஜாலியா வாங்கி வெளியிடுறாங்க. இதை நம்ம ஒருபோதும் இனிமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சில நேரங்கள்ல நம்ம இந்த மாதிரி விஷயங்கள், பதாகை கிழிச்சோம், தியேட்டருக்குள்ள போயிருந்தா என்ன ஆகும்? அதனால இதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம இப்படி அறிக்கை வெளியிட்டு சும்மா அமைதியா இருந்தோம்னா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருது? கேரளா ஸ்டோரியை எடுத்த அந்த படத்தினுடைய ஒரு ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் எல்லாமே அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும்போது சொல்றாரு, தமிழ்நாடு में एक इंडिविजुअल पर्सन
பூரா கவர்மெண்ட்டை தன் கையில வச்சிருக்கிறாரு. ஹிந்தியில சொல்றாரு அவரு. அது யார சொல்றாருன்னா அண்ணன் சீமானா சொல்றாரு. தமிழ்நாட்டுல 3 நாள் கூட அந்த படம் ஓடல, கேரளா ஸ்டோரி. அது தமிழ்நாடுமே ஏக் இண்டிவிஜுவல் பர்சன், ஒரே ஒரு ஆளு மொத்த கவர்மெண்ட் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு நிர்வாகம் அவர் வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானா சொல்றாரு. அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அவங்க தமிழரின் விடுதலைக்காக, ஈழத்தமிழ் மக்களுக்காக, உரிமைக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் வெளியான பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியுது, தெரிஞ்சு எடுத்து விடுறான். படம் ஓடாதுன்னு தெரிஞ்சும் எடுத்து விடுறான். அப்ப யாரு உங்களுக்கு ஃபண்டு கொடுக்கறது? இது சினிமா கிடையாது, இது அரசியல். இந்த அரசியலை நம்ம நுட்பமா விளங்கிக்கணும். நம்மள வரலாற்றுல இருந்து நம்மளை வெளியேற்றி நம்மளை எல்லாத்தையும் மழுங்கடிச்சு நமக்கு ஒண்ணுமே தெரியாம ஆக்கணும். அவனுங்க காட்டுறதுதான் நம்ம உண்மை நம்பிக்கிட்டு இருந்தோம் கடந்த காலங்கள்ல. இன்னைக்கு அப்படி கிடையாது ராஜா. சீமான்னு ஒரு ஆள் இருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் நீங்க எத்தனை வரலாற்று திரிபுகளை மாத்தி மாத்தி நீங்க எடுத்துட்டு வந்து எங்க முன்னாடி நிறுத்தினாலும் எங்களுக்கு உண்மை எதுன்னு தெரியும். நேர்கோட்டில் நாங்க போயிட்டே இருப்போம். எவனையும் நாங்க எவன் சொல்றதையும் நம்பி நம்பி ஏமாந்த ஒரு கூட்டம் தான் கடந்த காலத்துல. இனிமே அப்படி கிடையாது. நீங்க வந்து உங்க திமிருத்தனம், இந்த பணத்திமிரு, அதிகார திமிரு, இந்த தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண என்ன பண்றாங்க அப்படிங்கிற நோக்கத்தை தொடர்ச்சியா படம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தது வெறும் ட்ரெய்லர் தான். இன்னும் முக்கியமான ஆட்கள்லாம் களத்துல இறங்காம இருக்காங்க. முக்கியமான ஆட்கள்லாம் யாருன்னா வேணாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது, வெளிப்படையா சொல்லக்கூடாது. திரையரங்க வேற மாதிரி ஆகிவிடும். ஒரே நாள்ல இங்க வந்து வேற மாதிரியான அரசியல் இங்க கட்டமைக்கப்பட்டுரும். இந்தியா முழுக்க பேசும் பொருளா மாறிடும். அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு போயிடும். எவன் கேட்பாங்கிற இந்த திமிரு உங்களுக்கு, இந்த திமிரு இந்த தெலுங்கு தயாரிப்பாளர்களுக்கு எப்படி வருது? நம்மளதானே அங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. நம்மள யாரு கேட்பா அப்படிங்கிற இந்த அதிகார திமிரு, பணத்திமிரு, வேற ஒண்ணும் இல்லை. மக்கள் திமிருன்னு ஒண்ணு இருக்கு, புரியுதா? மக்கள்கிட்ட ஒரு திமிரு இருக்கு. அதை வந்து காமிச்சாங்கன்னா தாங்க மாட்டீங்க. எவ்வளவு பெரிய அதிகாரமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, மக்கள்கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நொறுக்கி எடுத்து போடுவாங்க. நான் வந்து ஒரு இது பேச்சுக்கு சொல்றேன், நொறுக்கி எடுத்து போடுவாங்க. அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்காரவங்களாம் ரொம்ப ஜனநாயகவாதியா இருப்பாங்க, பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஓரமா நின்று கோஷம் போட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு மனநிலை இங்க இருக்கக்கூடிய யாருக்காவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். எமோஷனலா ரொம்ப டச் பண்ணி பார்க்கணும், எங்களை ரொம்ப அவமானப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நடந்ததெல்லாம் வெறும் சாம்பிள் தான். அதையும் நாங்க சொல்லிக்கிறோம், சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஜனநாயகவாதி ஜனநாயகவாதி அப்படின்னு சும்மா உட்காந்துக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இருக்க முடியாது, எல்லா நேரமும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஆந்திரா காட்டுக்குள்ள சுட்டு போட்டப்பையும் ஜனநாயகவாதியா தான் இருந்தோம். காவேரி பிரச்சனை வந்து அடிச்சு தட்டும் போது ஜனநாயகவாதியா தான் இருந்தோம். இங்க இருக்கிற யாரையுமே நம்ம தாக்கலையே. இப்ப கூட சமீபத்துல காவிரி பிரச்சனை வரும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு செருப்பு மாலை போட்டு பாடையை கட்டி அவமானப்படுத்தினாங்க. அங்க தமிழர்களின் தலைகளை எண்ணுங்கள் அப்படின்னு வாட்டாள் நாகராஜ் சொன்னான். நம்ம யாருமே இங்க ஒண்ணுமே பண்ணலையா? நம்ம வந்து எல்லா நேரமும் ஜனநாயகவாதியா இருக்க முடியாது. பொதுமக்கள் மேல எந்த தாக்குதலும் நடந்துடக்கூடாதுங்கிற விஷயத்துல ஜனநாயகவாதியா இருக்கலாம். இந்த மாதிரி அதிகார வர்க்கங்கள், அதிகார திமிர்ல பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஜனநாயகத்தை கடைபிடிக்க முடியாது. அதைத்தான் நான் வந்து சொல்லிக்கிறேன். சாதாரண பொதுமக்கள்கிட்ட நம்ம போயிட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது, அந்த இடத்துல ஜனநாயகத்தை கடைபிடிக்கணும். திரையரங்கு உரிமையாளர்கள், கட்சியின் தலைவர் அறிக்கை விடுறாரு, திரையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, இல்லப்பா பிரச்சனை பண்றாங்க, வேணாம்ப்பா எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லணும். உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்களும் வெளியிடக்கூடாது, அதையும் நான் உங்கள்கிட்ட கோரிக்கையா தான் வைக்கிறோம் நாங்க. அதுக்கப்புறம் நீங்க மீறி வெளியிடும் போதுதான் அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. ஆரம்பத்திலேயே சொல்லும் போது கேட்டுட்டா இந்த சமூக விரோதிகள், பிரிவினைவாதிகள் யாருமே உருவாக்க மாட்டாங்க. தேவையில்லாம ஏறி யாரும் பிளக்ஸை கிழிக்க மாட்டாங்க. அமைதியா சொல்லும் போதே இந்த மாதிரிங்க, அப்படியாப்பா இந்த மாதிரி இந்த சிக்கல் இருக்காப்பா, சரிப்பா நான் பேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிடணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் மனநிலையை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள்.